இந்த வெள்ளத்தை பார்த்துவிட்டு மீண்டும் திரும்பி சென்று கொண்டிருக்கின்றார்கள். போகக்கூடிய பாதையிலே ஏதாவது பள்ளங்கள் இருக்கலாம் என்ற ஒரு பயமாக இருக்கலாம். இவ்வாறுதான் நாடு முழுவதும் நிலைமை சென்று கொண்டிருக்கின்றது. வணக்க நண்பர்களே, இன்று 3வது நாளாக மழை விட்டபாடில்லை. இலங்கை முழுவதுமாக வெள்ளப்பெருக்கு, இயற்கை நிறுத்தங்கள் என இலங்கை முழுவதும் தற்போது தள்ளாடி கொண்டிருக்கின்றது. நான் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த யாழ்ப்பாணத்தின் சுதுமலை பகுதி, சுதுமலையிலே இருக்கக்கூடிய ஆலயங்கள் நிறைந்த பகுதி தான் இது. பாருங்கள், இந்த ஆலயங்கள் முழுவதையும் வெள்ளம் சூழ்ந்து விட்டது, வெள்ளக்காடாக காட்சி தருகின்றது. இந்த ஆலய சூழல் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அதாவது தற்போதுள்ள இந்த இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக பல குடும்பங்கள் நிற்கதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் இங்கே காணப்படுகின்றது. அதாவது வடக்கு கிழக்கிலே சேதாரங்கள் குறைவென்றுதான் சொல்ல வேண்டும். அதை தவிர ஏனைய இடங்களிலே மிகப்பெரிய சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கிறதாக தெரிகின்றது. அதாவது மலைநாடுகளிலே மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு, ஆறுகள் கரை புரண்டு ஓடி பல இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்போது பாருங்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயம், அதாவது இது முருகன் ஆலயம். இந்த பகுதியில் 3 ஆலயங்கள் காணப்படுகின்றது, பெரிய ஆலயங்கள். எனக்கு முன்னே தெரிவது சுதுமல் அம்மன் ஆலயம். அந்த ஆலயத்திலே தற்போது பாலஸ்தானம் நடைபெற்று கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இது முருகன் ஆலயம். 2க்கும் இடைப்பட்டதாக இருக்கக்கூடியது சிவன் ஆலயம். இது தவிர வற்றாப்பளை அம்மன் ஆலயம், இங்கே பார்த்தால் பிட்டி வைரவர் ஆலயம் என பெரிய ஆலயங்கள் 3ம் சிறிய ஆலயங்கள் 2ம் காணப்படுகின்றன. இந்த பகுதியை முழுவதுமாக வெள்ளம் நிறைத்து விட்டது. அதாவது இந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய வெள்ளங்கள் மீண்டும் வெட்ட வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1 மாத காலம் எடுக்கும். மழை கூட இப்போது விட்டபாடில்லை, தொடர்ச்சியாக பெய்து கொண்டுதான் இருக்கின்றது. தற்போதும் கூட ஓரளவு தூறல் விழுந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதுதான் சிவன் ஆலயம். இந்த பகுதியில் இது ஒரு சற்று தாழ்நில பகுதியாக காணப்படுகின்றது. இந்த தாழ்நில பகுதி முழுமையாக தற்போது நிரம்பியுள்ளதை காணலாம். வெள்ளத்தால் நிரம்பி இருக்கின்றது. நிரம்பி இந்த வீதி பகுதியில் கூட இப்போது வெள்ளம் தேங்கி நிற்கின்றது. அதாவது உரிய வடிகால் அமைப்புகள் இந்த பகுதியிலே இருக்கின்றன. இருந்த போதிலும் தண்ணீர் ஓடுவதற்குரிய சூழ்நிலைகள் இல்லை என சொன்னால் பெரும்பாலும் எல்லா இடங்களிலும் இது இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறதால நீரானது நிறைந்து காணப்படுகின்றது. எல்லா இடமும் ஓடுவதற்கு வழியின்றி காணப்படுகின்றது. அதாவது நான் செல்லக்கூடிய திசையிலே செல்ல ஆழம் கூடவாக இருக்கின்றது. தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு வாய்க்கால் கூட இருக்கின்றது. எனவே அந்த பகுதியை முழுமையாக உள்ளே செல்ல தற்போது முடியாது. என்று சொன்னால் சில வேளைகளே விழக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் தொலைபேசி பழுதடைந்துவிடும். பாருங்கள், அதாவது இந்த ஆலயத்துக்கு பின்புறமாக ஒரு குளம் இருக்கின்றது. அது தவிர இந்த மரத்துக்கு பின்புறமாகவும் ஒரு பெரிய குளம் இருக்கின்றது. அனைத்து குளங்களின் நிரம்பி தற்போது இந்த நிலைமை காணப்படுகின்றது. அதாவது நான் செல்லக்கூடிய இந்த பகுதியிலே மிகப்பெரிய பள்ளம் ஒன்று வாய்க்கால் இருக்கின்றது. அதன் காரணத்தினாலே தொடர்ந்து செல்ல முடியவில்லை. அதாவது இந்த பகுதியானது பாம்புகள் ஓரளவுக்கு நிறைந்த பகுதியாக காணப்படுவதால் தொடர்ந்து பயணத்தை செய்ய முடியாது. இப்போது இந்த ஆலய பகுதியை ஒரு முறை சுற்றி வரலாம் என நினைக்கின்றேன். அதாவது இவ்வாறான காணொளிகளை வருடம் எடுத்து போட்டாலும் கூட இது சம்பந்தமான, அதாவது இந்த சரியான முறையிலே இந்த வெள்ளங்கள் ஓடி சென்று கடலை சேருவதற்குரிய
வழிமுறைகளோ அல்லது இந்த மழை நீரை சேமித்து வைக்கக்கூடிய வழிமுறைகளோ இதுவரை யாழ்ப்பாணத்திலே ஏற்படுத்தப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது இந்த கண்ணுக்கு முன்னே தெரியக்கூடிய அந்த தேர்மூட்டி, அதுல ஒன்றிலே இது மஞ்சள் கொட்டகை, இது 2 தேர்கள் இந்த பகுதியில் இருக்கின்றன. அவற்றுக்குள்ளும் வெள்ளம் சென்று விட்டது. இருந்தாலும் உள்ளே தேர்களின் சில்லானது தூக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் என நினைக்கின்றேன். இதுதான் இந்த பகுதி இருக்கக்கூடிய வயல் பகுதி. அதாவது வருடம் இவ்வாறான வெள்ள நிலைமைகள் ஏற்படுவது வளமை. இருந்த போதிலும் இந்த வெள்ளத்தை ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வந்து வெளியேற்றக்கூடிய பொறிமுறைகள் என்பதை யாருமே இதுவரை சரியான முறையிலே முன்னெடுத்ததாக தெரியவில்லை. இதுதான் சுதுமலை அம்மன் ஆலயம். அதாவது 1987 ஆண்டு 8ஆம் மாதம் 4ஆம் தேதி இந்த பகுதியிலே மிகப்பெரிய ஒரு கூட்டம் இடம்பெற்றது. அந்த விடயத்தை பலரும் அறிந்திருப்பீர்கள். இந்த இடத்தில், இதே இடத்தில்தான் சுதுமலை பிரகடனம் என்ற ஒரு வரலாற்று நிகழ்வு நடைபெற்றது. அதாவது சுதுமலை பிரகடனம் வாசிக்கப்பட்டது. அந்த விடயங்களை பலரும் அறிந்திருப்பீர்கள். அதே இடம்தான் இந்த இடம். அதாவது இந்த தேர்மூட்டியின் முன்பகுதி. இங்கேதான் பெரிய மேடை அமைக்கப்பட்டிருந்தது. முழுமையாக வெள்ளம் சூழ்ந்து விட்டது. இந்த வெள்ளம் வடிந்து இந்த பகுதி மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 1 மாதம் காலம் தேவை. அந்த 1 மாத கால பகுதிக்குள் மீண்டும் பெரிய மழைகள் வரக்கூடாது. அவ்வாறு மழைகள் வராத பட்சத்தில் தான் இந்த பகுதி முழுமையாக வெள்ளம் வடிந்து பழைய நிலைக்கு திரும்பும். இருந்த போதிலும் தற்போது நான் உள்ளே வருகின்ற வேளையிலே மழை தூறல் போட்டுக் கொண்டிருந்தது. தற்போது மழை இல்லை. இருந்தாலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே காணப்படுகின்றன. இந்த பகுதியில் மிகப்பெரிய குளம் இருக்கின்றது. அந்த குளத்தை கூட காண முடியவில்லை. அனைத்தும் வெள்ளக்காடாய் மாறிவிட்டது. இப்படியே முழுமையாக ஒரு வீதி வெள்ளம் வரலாம் என்று நினைக்கின்றேன். இந்த பகுதியிலே, அதாவது இந்த இடத்திலிருந்து ஒரு வீதி புறப்பட்டு இந்த வழியாக செல்லும். அந்த வீதியை கூட காண முடியவில்லை. முழுமையாக வெள்ளம் சூழ்ந்து விட்டது. இந்த ஆலயத்திலே கட்டுமான பணிகள் நடைபெறுவதால் இங்கே கற்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலும் இவ்வாறான நிலைமைதான் யாழ்ப்பாணம் முழுமையாக காணப்படும். யாழ்ப்பாணத்திலே முழுமையாக இருக்கின்றது. இது தவிர வடக்கு கிழக்கு தவிர ஏனைய பகுதிகளிலே இதைவிட இழப்புகள், வெள்ளத்தால் ஏற்பட்ட அழிவுகள் அதிகமாக இருப்பதாகத்தான் தகவல்கள் வருகின்றன. இப்போது இந்த ஆலயத்தின் வடக்கு புறத்தில் நிற்கின்றேன். வடக்கு வீதியிலே நிற்கின்றேன். இந்த வடக்கு வீதியில் இருந்து ஒரு வீதி மானித்தாய்க்கு செல்லக்கூடிய வீதி ஒன்று செல்லும். அந்த வீதியை கூட காண முடியவில்லை. முழுமையாக வெள்ளத்தால் அந்த வீதி மறைந்து விட்டது. நீங்கள் இந்த பகுதியிலே வசித்தவராக இருந்தால் இந்த இடத்தின் நிலைமையை நீங்கள் ஏற்கனவே உணர்ந்திருப்பீர்கள். உங்களால் அறியக்கூடியதாக இருந்திருக்கும். பாருங்கள், இதில் ஒரு வீதி இந்த பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடிய வீதியை காணவில்லை. முழுமையாக வெள்ளத்தால் மறைந்து விட்டது. அங்கே ஒரு வாகனம் நிற்கின்றது. அந்த வாகனம் இருக்கக்கூடிய தொலைவு வரை இந்த வெள்ளம் காணப்படுகின்றது.
நமது பகுதிகளிலே வெள்ளத்தால் ஏற்பட்ட அழிவு, அதாவது வெள்ளத்தால் ஏற்பட்ட அந்த அசம்பாவிதங்கள், இடையூறுகள் என்பது குறைவாகத்தான் இருக்கின்றது. இருந்த போதிலும் இலங்கையிலே பிற மாவட்டங்களிலே, பிற மாகாணங்களிலே அதிகமான இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த இயற்கையின் கோர தாண்டவம். தொடர்ச்சியாக இந்த வீதி வழியாக சுற்றி வரலாம் என நினைக்கின்றேன். அதாவது நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் உள்ள வீதி, அது தவிர இன்னும் ஒரு வீதியும் முழுமையாக ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நீரால் மூழ்கடிக்கப்பட்டு விட்டது. இந்த பகுதியிலே, இந்த ஆலயத்திலே கட்டுமான பணிகள் நடைபெறுகின்றன. அதை கூட இந்த மழை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. அதாவது மழை வந்து தற்போது கூட அந்த மழை விடவில்லை. தொடர்ச்சியாக பெய்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த மழையானது பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருந்தால், பெய்யுமாக இருந்தால், இந்த பகுதிகள் முழுமையாக நீரில் மூழ்கிவிடும். அதாவது இந்த உயரமான பகுதிகளுக்கு கூட நீர் ஊடுருவி சென்றுவிடும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் ஒரு சிலர் இடம்பெயர வேண்டிய தேவை ஏற்படும். அதாவது இது சுதுமலை அம்மன் ஆலயத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதன்படி இது வந்து வற்றாப்பளை அம்மன் ஆலயம் என சொல்வார்கள். அதன் உள்ளே செல்லக்கூடிய அளவுக்கு வெள்ளம் தற்போது காணப்படுகின்றது. இப்போது இந்த இடத்திலே, இந்த பகுதியில் இருந்து மானிப்பாய்க்கு செல்லக்கூடிய வீதி தான் இது. அதாவது டிசி லேன், அதாவது டவுன் கவுன்சில் பட்டண சபை வீதி என சொல்வார்கள். அந்த வீதியில் கூட வெள்ளம் நிறைந்து காணப்படுகின்றது. பார்க்கலாம் எந்த அளவு தூரத்துக்கு இந்த வெள்ளம் இந்த பகுதியை ஆக்கிரமித்திருக்கிறது என்பதை பார்க்க போன்றோம். கிட்டத்தட்ட இந்த பகுதியிலிருந்து 100 மீட்டர் தூரம் வரை வெள்ளம் வீதியை மூடி காணப்படுகின்றது. இப்போது பிரதான வீதியின் நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்க போன்றோம். அதாவது இந்த சுதுமலை என்பது, சுதுமலையிலே இந்த பகுதிதான் தாழ்நில பகுதியாக காணப்படுகின்றது. ஏனைய பகுதிகள் ஓரளவு மேட்டு பகுதியாக காணப்படுகின்றன. எனவே மக்கள் இந்த பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்தார்கள் என்பது குறைவு. இருந்த போதிலும் சில வீடுகளிலிருந்து மக்கள் அங்கே வெள்ளம் புகுந்ததால் வேறு இடங்களுக்கு சென்று தங்கியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன.
அடுத்த ஒரு பெரிய மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றது. இதுதான் சுதுமலையிலே 2 ஆலயங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம், முருகன் ஆலயம், அம்மன் ஆலயத்துக்கு இடைப்பட்ட சிவன் ஆலயம். இந்த ஆலயத்தின் உட்பகுதிக்கு கூட வெள்ளம் ஏறிவிட்டது. இந்த பகுதியில் ஒரு கடை கூட காணப்படுகிறது. அந்த கடையை கூட இப்போது மூடிவிட்டார்கள். காரணம், உள்ளே வெள்ளம் வந்து முழுமையாக கடைக்குள் ஏறிவிட்டது. இந்த வெள்ளம் வடியும் வரை அவர்களும் வியாபாரம் செய்ய முடியாத நிலைமை. இவ்வாறு பல இடங்களிலும் இவ்வாறான இழப்புகளை மக்களுக்கு இந்த இயற்கையானது நிகழ்த்தி காட்டியிருக்கின்றது. பாருங்கள், இந்த பிரதான வீதியில் கூட வெள்ளம் முழுமையாக சூழ்ந்து விட்டது. அதாவது சிறிய ரக மோட்டார் சைக்கிள்கள் இந்த பகுதியூடாக செல்வது தவிர்க்க வேண்டும். காரணம், அதன் மோட்டர்கள் செயலிழக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. அதாவது இந்த வெள்ளத்துக்கு வந்து புகைப்படங்களை எடுப்பதற்கும் பலர் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். இந்த வீட்டின் உள்ளே கூட வெள்ளம் சென்று அந்த வாசல் படி வரை கட்டி கொண்டு நிற்பது பார்க்க போகின்றோம். கடந்த வருடம் இதைவிட கடுமையான மழை பெய்த போது இந்த பகுதிக்கு முழுமையாக அதாவது கொஞ்சம் பெரிய மோட்டார் சைக்கிள்கள் வருவதற்கு இந்த பகுதி ஓரளவு பரவாயில்லை. சிறிய வாகனங்கள், சிறிய மோட்டார் சைக்கிள்கள் வந்து இந்த பகுதியிலே செயலிழந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள், ஒரு அக்கா வந்து இப்போது அவ உள்ளுக்கு தண்ணி போட்டு உடக்கு உருட்டி கொண்டு போறா. எனவே நண்பர்களே, இந்த இயற்கையின் கோர தாண்டவத்திலே பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பல இடங்கள் வந்து வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. எனவே புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்கள் சரி, உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சரி, இந்த வெள்ள நிலைமைகளை கருத்தில் கொண்டு உண்மையான ஏழைகளுக்கு உதவுங்கள். அதாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுங்கள். அதாவது அன்றாட கூலிகள் என சொல்வார்கள். தினந்தோறும் உழைத்து உண்டு வாழ்பவர்கள். அவர்களுக்கு இந்த வெள்ளமானது பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும். ஒரு நேர உணவுக்கு கூட கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். அவ்வாறானவர்களை இனங்கண்டு தயவு செய்து உதவுங்கள். நண்பர்களே, இந்த காணொலியை இதோடு நான் நிறைவு செய்கின்றேன். இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சரி, இந்த இயற்கை நத்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தயவு செய்து உங்களுடைய உதவிகளை செய்யுங்கள்.
அது சிறிய உதவியாகவோ அல்லது பெரிய உதவியாக இருக்கலாம். இந்த வேளையிலே ஒரு போர்வை செயலை வாங்கி கொடுத்தால் கூட அது பெரிய புண்ணியமாக இருக்கும். ஒரு நேர உணவு கொடுத்தால் கூட புண்ணியமாக இருக்கும். ஆனால் சரியானவர்களுக்கு அந்த உதவிகள் சென்று சேருவதற்கு எந்தெந்த பகுதிக்கு உதவிகள் தேவைப்படுகிறதோ அந்தந்த பகுதியில் உள்ள கிராம சேவர்களை தொடர்பு கொள்வதன் மூலம் அவர்களை இனங்காணக்கூடியதாக இருக்கும். நானும் இந்த காணொளியை நிறைவு செய்ய போகின்றேன். நன்றி நண்பர்களே.